மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது ஒரு சீட் எடுத்துருங்க. 1லேருந்து 20 வயசுல தான் குழந்தையே பிறந்திருக்கு. மிதுன ராசினா அதிர்ஷ்டம். இந்த காலகட்டம் 2ஆம் பாவத்தில் குரு இருக்காரு அப்படின் போது குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கும். அதுக்கும் மேலே 50க்கு மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு ஹெல்த் வாய்ஸாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதாவது நான் ஸ்கேன் எடுத்துட்டேன், எக்ஸ்ரே எடுத்துட்டேன், அப்புறம் நிறைய விஷயங்களை எடுத்து பார்த்துட்டேன், ஆனால் என்ன பிரச்சனை உடலில் தெரிய மாட்டேங்கி, நிறைய செலவழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கவங்களுக்கு உறுதியாக ஹெல்த்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும். மேம், மிதுன ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் எவ்வளோ மேம் அதிகரித்து கொடுக்கும். மிதுன ராசிக்கு லவ் சிக்னல் என்ன? நிறைய மிதுன ராசி அன்பர்களோட காதல் திருமணத்தில். மிதுன ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன சார்? பதவி உயர்வுக்காக காத்து. ஃபாரின் செட்டில்மெண்ட் கன்ஃபியூஷன் கண்டிப்பாக ஏற்படுத்து. அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நிவர்த்தி. இலக்கை அடையக்கூடிய காலகட்டம். காதல் வாழ்க்கை வெற்றிகரமாக முடிய போகுது. வருமான உயர்வு உறுதியாக. மன அமைதி தேடுபவர்கள். இவங்க யாரை பற்றி யோசிக்காமல் இருந்தால் மன. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பராபவ வருடம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக 3 ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது ஒரு சீட் எடுத்துருங்க மேம். 1லேருந்து 20 வயசு மிதுன ராசி. ஃபர்ஸ்ட் இப்பதான் குழந்தையே பிறந்திருக்கு. மிதுன ராசினா அதிர்ஷ்ட குழந்தையா இருக்கும். ஏன்னா தனக்காரகன் 2லே இருக்காரு. ரொம்ப சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த 1லேருந்து 20ன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா கல்வி, ஆரம்ப நிலை கல்வி, ஸ்கூலை என் குழந்தைக்கு நல்ல ஸ்கூல்ல தாங்க சேர்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கூலை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி திறன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ அதுலயும் முக்கியமா கவனமா இருக்க வேண்டியது இஎன்டி, பற்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பூச்சிப்பல் வர்றது, அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது தான் இருக்கும். அடுத்து இந்த 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அடுத்து என்ன எடுக்கலாம்? +2ல நல்ல மார்க் எடுப்பாங்க. அடுத்து அவங்களுடைய படிப்பு சார்ந்த துறை, அதுக்கேற்ற காலேஜோட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த குழந்தைய +2 முடிக்காத வரைக்கும் எப்படி மார்க் எடுக்க போறானோ, எவ்வளோ டொனேஷன் கட்டணுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு ஏற்ற ஒரு காலேஜ் டீசெண்டாக படித்து சூப்பராக ஏற்படுத்தி கொடுத்துரும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கால்வாசி குழந்தைங்க ஃபோன் இல்லாமல் வாழ்றதே இல்லை. சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துருதுங்க. ஆனால் ஃபோன் இல்லாமல் வாழ்றது, குடும்பத்தில் பாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டீனேஜ்லேருந்து இந்த 1 வயசுலேருந்து 20 வயசு இருக்க குழந்தைங்க இப்போ குடும்பத்தோட அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஒரு காதல் மலர்ந்து வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனாலும் மிதுனம்னு சொல்லும் போது அறிவுபூர்வமான குழந்தைகள், இப்போ இந்த காதல் வேணாம், நான் ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சதுக்கு அப்புறமா காதலை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற குழந்தைகளும் இருக்கும். நண்பர்கள் வழியில தேவையில்லாத துரோகங்கள், அவமானங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இதில் இருக்க போகுது. மொத்தத்தில் படிப்பு விஷயத்தில் ஜெயிச்சிட போகிறாங்க. அந்த படிப்பு கேட்ட உத்தியோகம் சார்ந்த விஷயத்துக்காக அடிஷ்னல் கோர்சஸ் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மேம், நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க மேம். மிதுன ராசி அன்பர்கள் 30லேருந்து 50 வயசு வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 30லேருந்து 50 அப்படின்றது ஏறக்குறைய ஒரு முக்கால்வாசி செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. அதாவது காலகாலத்தில் படிப்பு, திருமணம், குழந்தைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா. இது 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானம். சமீபமாக கொஞ்சம் காலகட்டமாக பார்த்தீங்கன்னா மிதுனம் பெருசாக குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க, சந்தோஷம் இல்லை. ஒரு பிள்ளையை ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணிங்கன்னா, ஆனால் எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்கு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அப்படின்றதே இல்லை, அந்யோன்யம் அப்படின்றதே இல்லை, ஏதோ லைஃப் ஓடுது அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் 2ஆம் பாவத்தில் குரு இருக்காரு அப்படின்போது குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கும்.
இருக்குமோ அதுக்கும் மேலே தனப்பிராப்தி அப்படின்றது இருக்கும். செலவினமும் நிறைய வந்துட்டு தாங்க இருக்குது, ஆனால் காசு நடமாட்டம் நிறைய இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே மிதுன ராசி அன்பர்களுக்கு 7 மற்றும் 10க்கு அதிபன் குரு பகவான். கலத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான். அவன் 2ஆம் பாவத்தில் வந்து உட்காரும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை 6, 8, 10 இந்த பாவங்களை பார்க்குது. அப்போ 6ஆம் பாவத்தை பார்க்கும்போது கடனால் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்காக, கடனை அடைக்கிறதுக்கான புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாரோ ஒருத்தவங்க உறவுக்காரங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து பாருங்க, உங்களோட பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தை வியாபாரம் பண்ணி கடனை அடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்குது. உறவுக்காரங்க அப்படின் போது மனைவி வழி உறவு, கணவர் வழி உறவு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து எதுக்கு போய் இவ்வளோ நீ கடன் பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் 8ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு பெருத்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும். அதே மாதிரி மரபு வழி சொத்துக்கள் ரொம்ப இழுபறியாக இருக்குங்க, வருமா வரலையான்னு தெரியல அப்படின்னா இது நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கைக்கு வரத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க. அந்த வேலை பிடிக்காம ஒரு மாற்று வேலை அப்படின்றது போனாங்க, அதுவும் பிடிக்காம தடுமாறிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த காலகட்டம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு, ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட ராசி அதிபன் புதன். குரு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பகை கிரகம், பாதகாதிபதி. அப்போ டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, கேரண்டி கொடுக்கக்கூடாது, ஷூரிட்டி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்காங்க அப்படின்னா அருமையாக இருக்குமா சார்? நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க சார். 50+. அதாவது வாழ்க்கையோடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் பல வருடங்களாக பல போராட்டங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தித்து வந்த நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தான் மன நிம்மதி கிடைக்க போகுது. ஒரு மன போராட்டங்கள் பல விதமான சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. உறவுகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டாங்க. ஸோ இந்த 50க்கு மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு ஹெல்த் வாய்ஸாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதாவது நான் ஸ்கேன் எடுத்துட்டேன், எக்ஸ்ரே எடுத்துட்டேன், அப்புறம் நிறைய விஷயங்களை எடுத்து பார்த்துட்டேன், ஆனால் என்ன பிரச்சனை உடலில் தெரிய மாட்டேங்கி, நிறைய செலவழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கவங்களுக்கு உறுதியாக ஹெல்த்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை மூலமாக அவங்களுக்கு ஹெல்த்தில் உள்ள பிரச்சனை அத்தனையுமே சரியாயிடும். இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இவங்களுடைய மனைவி வழி சொத்து அல்லது கணவனுடைய சொத்துங்கிறது இவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை குரு பகவான் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்க, அப்போ மனைவி வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது இவங்களுடைய கணவருடைய சொத்து ஏதாச்சும் இழுபறியில் இருக்குன்னா அந்த சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம்லாம் நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. 50 வயசுக்கு மேலே நான் தொழில் தொடங்கலாமாயா, நானும் பல தொழில் செஞ்சு பார்த்துட்டேன், ஏமாற்றத்தை மட்டும் தான் சந்திச்சுக்கிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, மிதுனராசி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் யாரையும் நம்பாமல் உங்களை மட்டும் நம்பி நீங்கள் தொழில் தொடங்கினால் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு. மேம், மிதுன ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் எவ்வளோ மேம்? அதிகரித்து கொடுக்க போகுது. மேம், மிதுன ராசிக்கு லவ் சிக்னல் என்ன? நிறைய மிதுன ராசி அன்பர்களோட காதல் திருமணத்தில் முடிய போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன சார்? பதவி உயர்வுக்காக காத்திருக்கின்ற நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு உண்டு. நம்ம உங்களுக்கான ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். ஃபாரின் செட்டில்மெண்ட் கன்ஃபியூஷன் கண்டிப்பாக ஏற்படுத்தி அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நிவர்த்தி. குழந்தை பாக்கியம் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு. தனியார் வேலை. தனியார் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. வீடு வாங்க வீடு கட்ட திட்டமிடுபவர்கள் கண்டிப்பாக இப்போ அதற்கான வேலைகள் தொடங்கலாம். தொழில் வளர்ச்சி கொஞ்சம் கவனம் வேணும். சோஷியல் மீடியா க்ரோத். சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்லைன் வியாபாரம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபியூச்சர் ஃபியர். ஃபியூச்சர் ஃபியர் கொஞ்சம் அதிகரித்து கொடுக்க போகுது. அது பற்றின சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. காதல் வாழ்க்கை. காதல் வாழ்க்கை வெற்றியமாக முடிய போகுது. வேலை அழுத்தம். வேலை அழுத்தம் இந்த வாட்டி ரொம்ப கம்மி. நம்ம உங்களுக்கான கொஸ்டின்ஸ் மேம். இலக்கு. இலக்கை அடையக்கூடிய காலகட்டம். லீகல் இஷ்யூஸ். மாறக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் சாலிடாக சான்ஸ் உண்டுமா. பார்ட்னர்ஷிப் பிரச்சனை. அது வந்து முடிவுக்கு வரப்போகுது. பள்ளி மாணவர்கள் சாலிடாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கடன் பிரச்சனை.
நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம வந்து அதை தீர்த்துக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், நிறைய பேருக்கு கிடைக்கும். பட்டம் பெற்றவர்கள், புது தொழில் தொடங்கலாம். அதிர்ஷ்டம், நம்ம தேடி போகணும். சார் உங்களுக்கான கொஷின் சார். புதிய வாய்ப்புகள், வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக தேடி வரும். வருமான உயர்வு, உறுதியாக உண்டு. ரிட்டையர்மெண்ட் லைஃப், நிம்மதியான சூழ்நிலை. பிரிந்திருக்கும் கணவன் மனைவி, ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான சூழ்நிலை இவங்க ஏற்படுத்தணும். வாகனம் வாங்க விரும்புபவர்கள், கட்டாயமாக வாங்கலாம். மன அமைதி தேடுபவர்கள், இவங்க யாரை பற்றி யோசிக்காமல் இருந்தால் மன அமைதி உறுதியாக உண்டு. குடும்ப பிரச்சனைகள், நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஓவர் திங்கிங், இவங்க ஏற்கனவே அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணாமல் ரிலாக்ஸாக கொண்டு போகணும். இஎம்ஐ ப்ரெஷர். உறுதியாக இஎம்ஐ ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸாக போகிறாங்க. நன்றி சார்.